இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டில் இருந்தால் பேசுகிறேன். வெளில போயிட்டு வந்தேன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. பயங்கர தலைவலி தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பைபிள் காலேஜில் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏற்கனவே பைபிள் காலேஜ் முடித்த 36 பேருக்கு இன்றைக்கி பட்டமளிப்பு விழா. ஓரளவுக்கு இல்லை, 100ல் 10% தான் கொஞ்சம் கிச்சனை இப்போ தான் ஒரு 5% தான் சொல்லலாம். சும்மா இருக்கிறத மட்டும் அடுக்கி வச்சுட்டு மிச்ச பொருளை வந்து அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். சாம் வந்து வேலைக்கு போயிருக்காரு. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீடு காலி பண்ணுறனாலே எக்கச்சக்க செலவு, பயங்கர செலவு இருக்குது. இன்னும் நம்ம வைஃபை கனெக்ஷன் வேறு அங்கேருந்து எடுக்கலை. அதனால் என்ன பண்ணோன்னா, வேலைக்கு போயிடுங்க, நானே தனியாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டேன். இந்த மசாலா பாத்திரம்லாம் இருக்குது பார்த்திங்களா, தூக்கு, அதெல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் கழுவிட்டு அம்மானை கொடுத்துடலாம். நமக்கு மசாலா ஆர்டர் வரும்போது அம்மா வீட்டில் போய் வாங்கிக்கலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருளே இல்லைனாலும் அம்மா அது செல்ஃபெல்லாம் காலியாக தான் இருக்குது. சரி அங்கே போய் வச்சிடலாம் அப்படின்னு சாம் சொல்லியிருக்காரு. இன்னும் பழைய வீட்டில் இருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். கண்ணு மருந்து வர ஊற்றலை. அப்புறமா அன்றைக்கடி எனக்கு தலை வலிச்சுட்டே இருக்கும். அதுக்கு சாம் ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்து டவுன்லோட் பண்ணி எனக்கு பாருன்னாரு. அதில் என்னென்னா, நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கலன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து அந்த ட்ரைனஸ் ஆகி அது என்னமோ போட்டிருந்தாங்க. மூளைக்கு ரொம்ப தண்ணி வேணுமா, அதனால் தண்ணி நிறையா குடித்தாலே இந்த தலைவலி எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு அதில் இருந்துச்சு. இப்போ கண்ணு மருந்து ஊற்றலனாலும் எனக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக தலை வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுதான், அதனால் நான் சாம் என்ன சொன்னேன், வேலைக்கு கிளம்பி போயிடுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஐயோ க்ளீன் பண்ணலையே, க்ளீன் பண்ணணுன்னு சாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டதெல்லாம் அப்படியே தான் இந்த வீட்டில் கிடக்குது. வேறு என்ன இது, அந்த வீட்டில் இன்னுமே பொருளெல்லாம் இருக்குது, அதையும் போய் எடுக்கணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, காலி பண்ணும்போது விளாகெல்லாம் எடுத்தோம், அது எல்லாமே மொபைல்லேருந்து கரப்ட் ஆகிடுச்சு, மெமரி ஃபுல்னால போயிடுச்சு. இன்றைக்கி கூட நான் இந்த வீடியோ இப்போ எதுக்கு தெரியுமா எடுக்கிறேன், நான் 30 ரூபா கொடுத்து இன்றைக்கி 1 டே என்னது அன்லிமிட்டெடு ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கிறேன். அதனால் சரி நான் இந்த வீடியோ இப்போ பேசிட்டேன்னா நான் இதை அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா மெமரி சுத்தமாக இல்லை ஃபோனில், மெமரி இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்டா ஃபோனும் ஆஃப் ஆகிடுது. அதனாலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக பேசுனீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொன்னாங்க இன்றைக்கி. எங்கள் பைபிள் காலேஜில் வந்து ஒரு சிஸ்டர்ஸ் மட்டும் பிங்க் கலர் போட்டு வரலான்னு சொன்னாங்க. பிங்க் கலர் ட்ரெஸ் என்கிட்ட இடவே இல்லை. சாமை வந்து எங்கள் அக்கா இருக்காங்க, எங்கள் மரியா கான், அவங்கக்கிட்ட வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். சாம் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதை போட்டுட்டு தான் நம்ம வந்து போகணும். அது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. கரெக்டாக இருக்குமான்னு தெரில. எனக்கே அக்கா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க குளோரி, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அக்கா அப்படின்னா அவங்க எப்போவுமே யாராவது அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டால் அதை கொடுத்துருவோம். எனக்கு வேறு வழியும் இல்லை. நான் வந்து லாஸ்ட் மினிட்னால எனக்கு என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பிங்க் கலர் ட்ரெஸ் கொடுத்தா, அது என்ன கை இங்கே ஃபுல்லாக கண்ணாடி இருக்கனால உள்ளெல்லாம் தெரியுது, இங்கெல்லாம் கொஞ்சம் பிரிந்துச்சு, பின்னாடி பிரிந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா அவங்களே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குமா அந்த ட்ரெஸ்ஸு அப்படி சொன்னாங்க. ஆனால் அது கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கனால அதை வந்து போட்டு போக முடியல. அதனால் சாம வேலைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு வர சொன்னேன். அப்புறமா என்ன பண்ணார் சாம், இப்போ போகும்போது ஒரு 3 குழந்தைங்களுக்கு நோட் புக்கு நான் கொடுத்து அனுப்பிச்சேன். ஒருத்தவங்களுக்கு வந்து 8 நோட்டு, இன்னொரு பிள்ளைங்களுக்கு வந்து 12 நோட்டு, 2 பேருக்கு 6 கொடுத்து இந்த 10th +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு 2 நோட்டு, ஒரு 3 நோட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். ஏன்னா 6 சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு 3 நோட்டு அது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த எழுதி பார்க்குறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு நோட்டு வந்து நிறைய தேவைப்படும், 10த்துக்கும் சரி +2க்கும் சரி. அதனால் அது வந்து எக்ஸ்ட்ராவே நாங்கள் கொடுத்தோம் இந்த வாட்டி. கிட்டத்தட்ட
250 நோட்டுக்கு மேலேயே வாங்கி வாங்கி நம்ம வந்து கொடுத்தாச்சு. நான் இன்னொரு இதில் வந்து அந்த லிஸ்ட்டோடு நான் வந்து அனுப்புகிறேன். நிறைய பேர் நீங்கள் சேர்கிற இந்த வேலைக்காக ஹேஸ்போ உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி கூட நாங்கள் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கணும், காட் பிளஸ் யூ சொன்னாங்க. அவங்களுக்கு கால் நல்லா இருந்திருந்தால் அவங்க கூட இந்த மாதிரி நம்ம இந்த ஹெல்ப் பண்ணுறோம்ல அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவே நான் வந்து என்னுடைய மொபைல் டேட்டாவில் அப்லோட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் இந்த வீடியோவே ரிலீஸ் ஆகும். என்ன சாப்பிட்டோம்னா காலையில் அம்மா ஹோட்டலில் பொங்கல் வாங்கி தான் சாப்பிட்டோம். அதே மத்தியானத்துக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் போகும்போது அங்கே வந்து பிரியாணி சாப்பிடுவோம், அதனால் அதே வச்சுக்கிட்டோம். வீட்டில் வந்து இன்னும் அடுப்பெல்லாம் செட் பண்ணல, அப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா சாப்பாடு தரேன்னாங்க, எங்கள் மாமியார். அது சாம் வாங்கிட்டு வருவார் நினைக்கிறேன், அம்மா தராங்கன்னாங்க. அதனால் காய்கறி எதுவுமே இன்னும் வாங்கலை, அதெல்லாம் இன்னும் வாங்கணும். 2 ஆப்பிள் கேட்டுட்ருக்கேன் சாம்கிட்ட, ஆப்பிள் வாங்கணும். ஏன்னா ஆப்பிள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் ஆப்பிளெல்லாம் எனக்கு இப்போ சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுங்க. வர வர எனக்கு ஃப்ரூட்ஸே சாப்பிட பிடிக்கவே மாட்டேங்குது, யானே தெரில. பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன்ல சாட்சி வீடியோ, நான் அந்த சாட்சி வீடியோ வந்து நானே இன்றைக்கி உட்காந்து பேசி வந்திருப்பேன், சாட்சி சொல்லியிருப்பேன். ஆனால் அது சாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாம் நானும் ஒன்றா அந்த சாட்சி வீடியோ வந்து சொல்லலான்ட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏசப்பா என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோமேன்னு ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணிருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு வசனம் வந்துச்சுங்க, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களையும் நிலையான தங்க வாசத்தலங்களையும் கூடியிருக்கும் அப்படின்ட்டு, நான் அளிக்கும் நன்மையாக திருப்தியாக்கி சமாதான தாபரங்களையும் நிலையான வாசத்தலங்களும் குடியிருக்கோம். அந்த வசனம் தான் எனக்கு வந்துச்சு. ஏசப்பா இந்த வீட்லையாவது நாங்கள் நிலையாக வந்து இருக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நிலையான வாசத்தலத்தில் அப்படி இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா 3 நாளில் காலி பண்ணியிருக்கோங்க. 3 நாள் அங்கே சொல்லி 3 நாள் காலி பண்ணியிருக்கோன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் 4 நாளாக வீடு தேடுறோம் 4 நாளாக வீடு தேடணும், செட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஒரு மிராக்கள் நடந்துச்சு. அந்த மிராக்கள் என்னன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சாம் உட்கார வச்சு நான் வந்து சொல்லுவேன். நம்ம திரும்ப சொல்லவே கூடாது, திரும்ப பழைய மாதிரி வீடியோ போடணும், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். நான் யூடியூப்பில் சொல்கிற மாதிரியே இல்லை, சொல்லி சொல்லி ஒன்றுமே நடக்கலை. எனக்கு ஒரு மெயினான ஒரு வேலை இருக்குங்க. ஒரு 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 2 months-ஆக நாங்கள் இந்த பல்லு எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சுல்ல, அதுக்கான அந்த மருந்தும் சாமுக்கு அந்த கம்மு ப்ராசஸ்க்காகவும் அந்த மருந்தும் நாங்கள் வாங்கி யூஸே பண்ணலை இன்னும். அப்புறமா ப்ரெஷ்ஷு மாற்றணும், அது ப்ரெஷ்ஷு மட்டுமே 650. அதை நாங்கள் இன்றைக்கி வாங்காமல் விட்டுட்டோம். ஆனால் நான் இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். அந்த மவுத் வாஷ் மட்டுமே இவ்வளோதான் இருக்கும், 250 ரூபா. சாம்து ஒரு 250 ரூபா. அப்புறமா அந்த பேஸ்ட்டு 650 ரூபா சாம்து. அந்த பேஸ்ட்டு வாங்கி கொடுக்கணும், அதை தான் தேய்க்கணும்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி எப்படியாவது நான் போயிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும், வேலை இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கிட்டு வரணும். எனக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம்லாம் வலிக்குது. எனக்கும் அவங்க வந்து அந்த மவுத் வாஷ் கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அப்புறமா நான் அது யூஸ் பண்ணலை, வாங்கலை. ஏன்னா வாரம் 250 நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணணும். அந்த ஒரு மவுத் வாஷ் ஒரு வாரத்துக்கு தான் வருது. அப்போது மாதத்துக்கு 2000 ரூபா ஒரு ஆளுக்குமே. பேஸ்ட்டு வந்து 650 ரூபா கம் பேஸ்ட். அதெல்லாம் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதனால் என்ன வந்து அந்த பல்லு க்ளீன் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுதான் வீட்டுக்கு வரும்போது பிளாங்காக வந்திருக்கோம். இன்னும் அந்த வீட்டிலேருந்து ஜாமான் இன்னும் எடுக்கலை. இன்னும் நம்மளோட செடி, அப்புறமா வெளியில் இந்த சைக்கிள், அப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த மூட்டைகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே வேஸ்டேஜ் தான், வேஸ்ட்டு. அது வந்து போடணும். நான் எப்பவுமே பாண்டியன், பெரம்பூரில் இருக்கிற பாண்டியனில் தான் அந்த வேஸ்ட்டு பொருள், அட்டை, காய்லாங்கடை பொருளெல்லாம் நான் வந்து அங்கே வந்து போடுறேன். நான் வந்து இந்த ரோட்டில் இருக்கவங்க தானே நான் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டி நான் கொடுத்துட்டு இந்த 2-3 பேருக்கு கொடுத்தா அவங்க அடுத்து அப்புறமா போயிட்டு சாராயம் குடிக்கிறாங்க அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு. அப்புறமா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எனக்கு
அப்புறமா எங்களுக்கே கொஞ்சம் காசு தேவைப்பட்டனால நம்மளும் கொஞ்சம் லாக் ஆன பிறகு அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாண்டியனில் இருக்கிற அந்த காயலாங்கடை இருக்க அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பாண்டியனில் வந்து அந்த காசுக்கு நம்ம ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம். அது மாதிரி இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து போட்டுட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுங்க ஏதாவது வரும்போது அந்த கிஃப்ட்டு வாங்கிப்பேன். கிஃப்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதை யாருக்காவது யூஸ் பண்ணிப்பேன். அப்படி தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிறைய அந்த அட்டை பாக்ஸு, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கழிச்சு சாரி மூச்சு விட முடியலனால வரேன்.